சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும். வனத்துக்கு அழகு பசுமை, வார்த்தைக்கு அழகு இனிமை, குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை. வனத்துக்கு அழகு பசுமை, வார்த்தைக்கு அழகு இனிமை, குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை. சிரிக்க தெரிந்தால் போதும். இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு. இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு. உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு. உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு. சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும். உறவை வளர்ப்பது அன்பு மன நிறைவை தருவது. பண்பு பொறுமையை அளிப்பது சிரிப்பு இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு. உறவை வளர்ப்பது அன்பு மன நிறைவை தருவது. பண்பு பொறுமையை அளிப்பது சிரிப்பு இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு. சிரிக்க தெரிந்தால் போதும். மனிதன் மாறுவதில்லை, அவன் மாறிடல் மனிதனை இல்லை. மனிதன் மாறுவதில்லை, அவன் மாறிடல் மனிதனை இல்லை. வந்திடும் அவனால் சொல்லை நீ சிந்தித்து பாரியும் சொல்லை. வந்திடும் அவனால் சொல்லை நீ சிந்தித்து பாரியும் சொல்லை. சிரிக்க தெரிந்தால் போதும். துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். தங்கச்சி தங்கச்சி ஏன் சிரிக்கிற? சிரிச்சேனா? சரி கனவு வந்து சிரிச்சிருக்க. படுத்துக்கமா, நீ படுத்துக்கோ. காலாகாலத்துல கணத்துல 3 முடிச்சு விழுந்துருந்துச்சுன்னா கனவெல்லாம் கட்டாயிரும். பண்ணியப்பா பாதைய காட்டா. நீ படுத்துக்கோமா. நாயனமா பாத்து முன்னால பணம் வாங்கிட்டல இஷ்டம் புதுறதுன்னு வச்சுக்கிட்ட போல இருக்கு. கல்யாண வீட்டுல போய் ஏன் பிறந்தாய் மவனே அப்படின்னு பேட்டாக்ஸ் பாட்டை வாசிக்கிறிய. இந்த பிளேட் போடுறவங்களும் இப்படிதான் கல்யாண வீட்டுல கருமாந்திர பாட்டை போடுறது. ஏன் மொட்டாண்டி முழிக்கிற முறைக்கிற? அவருதான் மாப்பிள்ள. வசந்தா ஏன் இங்க வரல?
காணும் ஏன் வரல? மணி என்னாச்சு? வாட்சில கொஞ்சம் பாரு. மணி ஆறாயிடுச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னையோட உங்க கவலையெல்லாம் தீரப்போகுது. குழந்தை உள்ளம் பரந்த எண்ணமும் கொண்ட அண்ணன் உங்களுக்கு கணவராகவும், அன்பே உருவான நீங்க அவருக்கு மனைவியாகவும் அமையிற பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. போலீஸுக்கு தானே? உனக்கு எதுக்கு? நான் பேசுறேன். எடுங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சார். சார், அனுமார் கோயில் பக்கத்தில் உள்ள குறிச்சி என்ன சொல்லுங்க, சித்திரவதை செய்யுங்க. ஆனா அவரை மட்டும் காட்டி கொடுக்காதீங்க ஐயா. அவர் நிரபராதி. தயவு செய்து போலீஸுக்கு போன் செய்யாதீங்க ஐயா. ஒண்ணுமில்ல சார், கொஞ்சம் போன்ல ட்ரபிள். அதாவது சார், நான் சொன்ன புருஷல உலகார ராமுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்ப நீங்க போனீங்கன்னா அவனை கையோட பிடிக்கலாம். ஆமா, அதே இடம் தான். ஆமா சார், நான் வந்து இவளை இந்த அறையிலே வச்சு போட்டு நான் நகையை எடுத்துட்டு போறேன். ஐயா ஐயா, நான் ஒரு பாவம் அறியாது. என்ன விட்டுடுங்க. அவரை போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயா. ஐயா 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 அத்தா அத்தா. குதிரை வண்டி கிடைக்குமான்னு பாருங்க. என்னங்க, இங்க எங்கேயாவது ஒரு குதிரை வண்டி கிடைக்குமாயா? குதிரை வண்டியா? எங்க போறதுக்குங்க? ஐய, கிடைக்காதுங்களே. கிடைக்காதா? அப்போ ஒரு மாட்டு வண்டியாவது கிடைக்குமா? இன்னைக்கு சந்தைங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வேணும்னா அங்க போய் கேளுங்க. இன்னும் 6 மைல் நடந்தா போகணும் சார். அப்படியா? இந்தாப்பா டிரைவர், சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வா. நாங்க நடந்தே போறோம். போங்க. தம்பி எங்க? தம்பி எங்க? தம்பி சரியா வசந்தாங்க சொல்றேன். வா வா சீக்கிரம். சரியா என்ன நடந்தது? ஏன் இப்படி பதற? போலீஸ் ஜீப்ல தேடிக்கிட்டு வந்து அந்த வந்த இடத்துல அந்த பஞ்சர் ஆகி அந்த கார் நின்று போச்சு. இறங்கி எல்லாரும் எங்க கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கல்யாணம் நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாதோ எனக்கு ஒண்ணும் தெரியல. அந்த பொண்ணு வந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணிருக்கலாம். அது இப்படி மோசம் பண்ணு நான் நினைக்கவே இல்லையே. ஒரு தேடி கண்டுபிடிச்சுக்காங்க போல இருக்கேன். எனக்கு என்ன ஒரு வழி சொல்லு. வேலையா, நான் உள்ள நிலைமையில என்ன வழியை சொல்றது? போலீஸ்காரங்க என்னை கைது செய்ய வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கடன்காரனை ஜப்தி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்து நானும் என் மனைவியின் கையெழுத்திட்டு உரிமை பத்திரத்தை என் தம்பிக்கு கொடுத்தால் தானே அவன் நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா அவனை நடுத்தரவு நிக்க வச்சிருவாங்களே. வேலையா, என் சின்னம்மாவுக்கு கொடுத்த உரிவாக்க நான் எப்படி நிறைவேற்ற போறேன்? நான் எத்தனை நாள் என் தம்பிக்காக செய்த தியாகம் எல்லாம் வீணாயிடும் போல் இருக்க. வேலையா, நான் இந்த குடும்பத்துல இந்த குழந்தைங்க கண் கலங்க கூடாது. நீங்க எவ்வளவோ டிரிக்கீஸான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்து ஒன்னும் பலிக்காது போல இருக்கு. ஏன் அழுவுற? ஐயா, அட எதுக்காக அழுவுற? இனிமே அழ வேண்டிய வேலை உனக்கு இல்லைன்ற 6 எழுத்து ஆரம்பமாய் போச்சு. 6 எழுத்து? ஆமா, அதுதான் நல்ல காலம். நல்ல காலம் எனக்கு? உனக்கு தான், பின்ன வேறு யாருக்கு? நான் சொல்றது டப்பு அதிர்ஷ்டம் எப்பவும் வராது. அது வரும்போது லவக்குன்னு நம்ம பிடிச்சுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க?
நான் சொல்றதை நம்புவல்ல? நீ ஏன் அழுகுற? உன் மனசுக்குள்ள என்னென்ன இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். வசந்தாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுட, நீ ராமுவை கல்யாணம் பண்ணிக்க. நானா? அப்போ அந்த பொண்ணு வசந்தாவின் கதி பொண்ணாது எங்க வாயில மண்ணை போட்டு ஏமாத்திருச்ச. அது மேல உயிரியே வச்சிருந்தாரு. அது இப்படி மாறதுக்கு காரணம்? காரணம் என்னத்தை சொல்றேன்? கரைக்கிறவன் கரைச்சா கல்லும் கரையும். தம்பி செஞ்ச கொலையை தன் மேல போட்டுக்கிட்டு தலைமறைவா திரியிறாரு. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். சொத்து தனக்கு வரலையேன்னு இப்படி மோசம் பண்ணிருக்கம்மா. உயிருக்கு உயிரா நேசிச்சவரே கேவலம் சொத்துக்காக மோசம் செய்யலாமா? சொன்ன உடனே உனக்கே இவ்வளவு ஸ்பீடா கோவம் வருது. தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? போலீஸ் தேடிக்கிட்டு வருதுமா. நீதான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு பெண் செய்த தவறை நிவர்த்தி செய்யவும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றவும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். பொண்ணுங்களுக்குள்ள என்ன வெட்டுங்க? அப்படியே இரவாடி அவதான் தம்பி வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும். நீ மனச மாட்டிக்காத. கல்யாண உறுப்பெல்லாம் கொடுத்துக்க வர்ற. மணமேடைக்கு போக வேண்டிய அலங்காரம். ஆமா, மணமேடையோடு உன் இல்வாழ்க்கை முடிய போது தெரியுமில்ல? மனத்தோடு முடிஞ்சிடுமோ நினைச்சு மணமேடை வரையில் வந்திருக்கேன்னு நான் பெருமைப்படுறேன். மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறவன் மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தவுடனேயே மரண தண்டனை விதிக்கப்படுது. அதுக்காக கொலைகாரங்கிற பட்டத்தோடு மறைஞ்சு வாழற என்ன கல்யாணம் செய்துகிட்டு நீ என்ன சுகத்தடை போற? ஒரு குடும்பத்தை காப்பாத்திட்டேனேங்கிற திருப்தி, கடமையை நிறைவேற்றிட்டேனேங்கிற சிறப்பை நான் அடைய போறேன். வேண்டாம் மீனா, வேண்டாம். ஒரு குணத்துறதுக்காக, என் குறிக்கோளை நிறைவேற்றணுங்கிறதுக்காக உன் வாழை பலியிடாது மீனா. உண்மையான ஒரு பெண் தன் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு இதை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது. மீனா, என்னை கல்யாணம் செய்துகிட்ட மறுநாளே நீ விதவி ஆயிடுவேன். தாலி கட்டாமையே விதவியாகிறதை விட தாலி கட்டிய பிறகு விதவியாகிறது எவ்வளவோ மேலும். உங்களுக்கு கல்யாணம் செய்துகிட்டேனேங்கிற என் ஆசையாவது நிறைவேறது இல்லையா? மீனா, உன்னை மன்றாடி கேட்கிறேன். 1000 காலத்து பயிர் நீ. நல்ல கணவனை கல்யாணம் செய்துகிட்டு காலமெல்லாம் கவலை இல்லாம வாழ வேண்டியது. ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னோட வாழ ஆசைப்படாது. உங்களோட மனைவியா வாழணும்னு நான் ஆசைப்படல மீனா. உங்களையே நினைச்சு தினமும் கண்ணீர் விட்டு அணுவணுவா சாகிறதை விட கல்யாணம் செய்துகிட்டு உங்க எண்ணத்தை நிறைவேற்றிய பிறகு சாகிறது எவ்வளவோ மேலுன்னு நான் நினைக்கிறேன். நீ அவசரப்பட்டு எந்த முடியும்? என்ன தம்பி இதெல்லாம் நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அங்க எல்லாம் தயாரா இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்னப்பா நாங்க போறப்ப நீ பாட்டிக்கு இன்னும் நின்றுகிட்டே இருக்கிறீங்க. அங்க போலீஸ் எல்லாம் தயாரா இருக்கு. திரும்ப இருக்கு. அதுதான் அப்படி சீக்கிரம் போடுன்ற கல்யாணம் எல்லாம் பரப்பா. நீ என்ன ரிவேஸ்கே போய் சொல்லி கேட்க மாட்டேன். சீக்கிரம் போட்டு மேடம். போடுமா படிக்கிறதுக்கு டைம் ஆயிட்டா? இந்த வேக கொண்டா கட்டக்காட்டில் கொண்டா. அதில் சுற்று நமது ஒரு சாட்சி கையெழுத்து. நீ ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்க. இந்த என் தம்பியை கடன்காரங்களை சேர்ந்து காப்பாத்து இல்லையா? ஒருவேளை இனிமே நான் திரும்ப பார்க்க முடியாம போனாலும் நான் நல்லவன்கிறது மாத்திரம் நீ மறந்தாது தம்பி. மீனா, என்ன மன்னிச்சிரு.
உன் வாழ்க்கையில பெரிய தியாகத்தை செய்திருக்க. எந்த பெண்ணும் தன் மனதாலும் நினைக்க முடியாத பெரிய தியாகத்தை செய்திருக்க. ஆனா நான் என் வாழ்க்கையில முதல் முறையா பெரிய பாதகத்தை செய்திருக்கேன். மீனா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்கறேன்? இப்படிப்பட்ட ஒரு பாதகம் வாழ்க்கையில கிட்ட அங்கதே மறந்து மறுபடியும் வேண்டிக்கிறேன். என்ன மன்னிச்சு நான் வர்றேன். அழுதுகிட்டு இருக்க நேரமா இது. தம்பி போற முடிவு தெரியலையா? நீ நினைச்சாதான் அவனை காப்பாற்ற முடியும். வேற வழியில் என்ன செத்து போடுவான். சீக்கிரம் போங்க. நான் சொல்றது கிளம்பு. சீக்கிரம் போமா, சீக்கிரம் போமா. இந்த வீட்டுல கொலைகார ராமுவுக்கு கல்யாணம் நடக்கிறதாக தகவல் வந்தது. என்ன கதையாது? இப்படி ஒண்ணு நடக்கலீங்களே. நான் தெருவுல விட்டவாட்டி புழையணுங்க சாமி. பிறகு இதெல்லாம் என்ன? எதுக்காக தோரணம் கட்டிட்டு? நம்ம தொண்டிக்கு நல்லா நடக்கணும்னு வாரத்துக்கு ஒரு முறை குட்டிச்சாத்தானுக்கு பூஜை போடணுங்க. யாரையுமே காணும் சார். இப்ப நம்மளை தவிர இங்க வேற யாரும் இல்லைங்க. ஒருத்தர் இல்லைங்க. இப்போ தங்கச்சி அண்ணே, ஒண்டி பெண் நான் நினைக்கவே இல்லம்மா. என்ன இது ஆள் இப்படி மாறிட்டேன்? உன்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஊரூரா தெரிஞ்சு அலைஞ்சனால்தான் அப்படி ஆயிட்டேன். அது சரி ஏம்மா, நான் தான் ஏதோ தெரியாதனமா கருதாச்சி போட்டேன். அதுக்காக நீ வீட்டை விட்டு போகலாமா? அப்பா அம்மா போன பிறகு அவங்க ஸ்தானத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது நீதானே. என்னை நம்பிக்கிட்டு இருக்காதேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டியே. நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? சாகத்தான் முடிவு செய்து. ஆனால் சாவு என்னை ஏற்றுக்க. அப்படி சொல்லாதம்மா, சொல்லாத. ஏதோ ஆத்திரத்துல எழுதிப்பட்டதை தவிர அடுத்த நாள் அங்க ஒடியாந்த உன்னை காண ஊரா தேடி அலைஞ்ச ஒரு தகவலும் கிடையாது. அதுக்கப்புறம் தாம்மா இங்கேயே தங்கிட்டேன். அம்மா தங்கச்சி, நடந்ததெல்லாம் மறந்துருமா. என்ன மன்னிச்சு தங்கச்சி. ஆமா, நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? சாக போன என்ன ஒரு மிராஸ்தார் மகன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார். என்னுடைய கஷ்ட காலம்தான். அவருடைய வாழ்க்கையிலும் விதி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாண்ணே, வேலையில ஒருத்தர் வந்தாரா? ஆமா, அவரோட ராமுன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் என்னை காப்பாத்தினவர். என்ன, ராமுனை காப்பாத்தினாரு? ஆமாண்ணே, எனக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சவர். என்னை கல்யாணம் செய்து கண் கலங்காம காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கிட்டு இருக்காரு தெரியுமா? நீ என்னம்மா சொல்ற? அப்போ அந்த கல்யாண பொண்ணு நீதானா? ஆமா, குறிப்பிட்ட நேரத்துல வர முடியாம அந்த பாலுங்க என்ன பூட்டு வச்சுட்டாங்க. மோசம் போயிட்டானே தங்கச்சி, நான் மோசம் போயிட்டானே. நானே உனக்கு எவன் ஆயிட்டேனம்மா, எவன் ஆயிட்டேன். இவ்வளவு நாள் பொறுத்து நாம ரெண்டு பேரும் சந்திக்கிற வாய்ப்பு இப்படியா இருக்குது. இதுக்கு நாம சந்திக்காம இருந்திருக்கலாம் அம்மா. ஒண்ணுமே புரியல. என்ன என்ன நடந்தது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. எப்படிமா சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? என் கையால என் கண்ணை குத்திக்கிட்டேன். ஆகாத பிணமாயிட்டேன். வரையிலதான் உன்னை காப்பாற்ற முடியலன்னாலும் இனிமேலாவது உன்னை கண்கலங்காம காப்பாற்றணும்னு நினைச்சேன். கனவா போயிடுச்சு, கனவா போயிடுச்சு. தங்கச்சி, உன் கூட பிறந்த அண்ணனே உன்னை வாழாவில் ஆக்கிட்டாமா. வந்த தங்கச்சி வாழ வச்சு என் சொந்த தங்கச்சி வாழ்க்கையை சூறையாடிட்டம்மா. வராததுனால நீதான் கல்யாணம் பொண்ணுன்னு எனக்கு தெரியாததுனால அனாதையா வந்து
ஆதரவுல வளர்ந்து நீனாங்கிற பொண்ணு அவருக்கு கட்டி வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டேன். பயப்படாதேம்மா, கையிலையும் காலையும் தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, உழைச்சுக்கிட்டாரு. ஏன் மொட்டையாண்டி வசந்தாவுக்கு பைத்தியமா? ஆமாண்ணு, எந்த தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக வித்தக்காரனா மாதிரி ஊர் ஊரா தேடி அலைஞ்சாலும் அந்த தங்கச்சியை சந்திச்சு சந்தோஷமா இருக்க முடியலங்க. அண்ணே, என்னாலே அதுக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு. வசந்தா உன் தங்கச்சியா? ஆமாங்க. பயப்படாத, நான் இருக்கிறேன். ஆமா, உனக்கு நான் இந்த மருந்து பச்சையில எல்லாம் தெரிஞ்ச ஒரு கை பாக்குறது தானே. எப்படிப்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் பச்சையில மருந்து கொடுத்து சரிப்படுத்திடுவேன். ஆனா அந்த பைத்தியத்தை தெளி வைக்கிறது மருந்து தெரியலன்னு எனக்கு. கவலைப்படாத, வசந்தாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் டாக்டர் கிட்ட போய் இதுக்கு என்ன செய்யலாம்னு கலந்துட்டு வர்றேன். சரிங்க, சீக்கிரம் பாருங்க. கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. உண்மை என்று இருந்து விட்டால் போதாதா, நாம் உள்ளத்தினால் உணர்ந்து கொள்ள முடியாதா? உண்மை என்று இருந்து விட்டால் போதாதா, நாம் உள்ளத்தினால் உணர்ந்து கொள்ள முடியாதா? கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. உணரவில்லையா? கண்ணில்லா குமுதமலர் இரவினிலும் வெண்ணிலவு தோன்றுவதை உணரவில்லையா? சின்ன சின்ன இதழ் விரித்து சிரிப்பு சாதி முகம் அலர்ந்து எண்ணத்தில் இன்பம் கொண்டு இருப்பதில்லையா? சின்ன சின்ன இதழ் விரித்து சிரிப்பு சாதி முகம் அலர்ந்து எண்ணத்தில் இன்பம் கொண்டு இருப்பதில்லையா?
கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. நெஞ்சியடும் அலைகளுக்கு கண்களுண்டு, அதில் நீந்தும் அணுவுக்கெல்லாம் செவிகளும் உண்டு. நெஞ்சில் எடும் அலைகளுக்கு கண்கள் உண்டு, அதில் நீந்தும் அணுவுக்கெல்லாம் செவிகளும் உண்டு. அந்த மனம் படைத்தவர்கள் இன்ப வாழ்வு கொடுத்தவர்கள், எங்கிருந்த போதும் அவை அறிந்து சொல்லாதா. அந்த மனம் படைத்தவர்கள் இன்ப வாழ்வு கொடுத்தவர்கள், எங்கிருந்த போதும் அவை அறிந்து சொல்லாதா. கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. உண்மை அன்பு இருந்து விட்டால் போதாதா, நாம் உள்ளத்தினால் உணர்ந்து கொள்ள முடியாதா. கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு.